சீசன்ல ஏதாவது ஒண்ணுதான் அரைகுறையா வரும், கோளாரா வரும்னுவாங்கல்ல. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கோளாறு உள்ள ஆளுங்களை தான் தூக்கி உள்ள போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. லாஸ்ட் 8 சீசன் ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் திஸ் சீசன் இஸ் வெரி டல். அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி கிராண்ட் ராயல் டூர்ஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் blend of 5 பூஜா ஆயில்ஸ் from the house of Sunland. இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சன் யாரு சொல்லுவீங்க? ரொம்ப இவங்க அப்பா இரிட்டேட் பண்றாங்க அப்படின்னா பார்வதி ஒரு மாதிரி அவங்க பெர்ஸ்பெக்டிவே எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆர்வம் கொஞ்சம் அவங்க திவாகருக்கு சும்மா தூக்குற மாதிரி இருக்கு. வேற எதுவும் பட் இந்த பார்வதி சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கலையரசன் சுத்தமா பிடிக்கல எனக்கு. கம்ருதீன் பார்க்கும்போதும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. விஜய் பார்வதி அவங்கள பார்க்கும்போதும் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. யாரோட கேம் பிளே நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது? ரம்யா ஜூட்டே நல்லா இருக்கு. பார்வதி சபரியும் அதுக்கப்புறம் ஆதியும். இன்னொரு சைடு பார்த்தோம்னா திவாகர் எல்லாருமே ரொம்ப கார்னர் பண்ற மாதிரி இருக்கு. தான் நிறைய ப்ரோமோஸ்ல இருக்கா. ஸோ ப்ராபப்லி ஹி வில் ஸ்டே ஃபார் அ லாங் டைம். விஜய் பார்வதி சப்போர்ட் பண்றதும் பாத்தீங்கன்னா இவருக்கு வெளியே வந்து ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. இப்போ எல்லாரும் இவரை போட்டு அடிக்கும் போது இவங்க போய் சப்போர்ட் பண்ணா இவங்களும் அந்த கேமரால கவர் ஆகணும், கேமரா எப்படி சொல்றது நம்மள வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்காகவே பண்ற மாதிரி இருக்கு. ஏன் இவங்க வந்தாங்க, வராமலே இருக்கலாமே அப்படின்னு யாரு சொல்வீங்க? கலையரசன் தான் சொல்லுவேன். பின்னாடி வரைக்கும் யாரு இருப்பா? யாரு நம்ம திவாகர் அவர் இருக்கலாம். இப்ப இருக்க இது வச்சு அப்புறம் விஜய் பார்வதி கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டென்ட்டுக்காகவே பிறந்தவங்க மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்களை எப்படியும் ஒரு 80 days சாலிடா வச்சுப்பாங்கன்னு தோணுது. விஜய் பார்வதி அவங்கள வச்சுப்பாங்க. இப்போ பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாத்தீங்களா கண்டஸ்டன்ஸ்ல எப்படி இருக்காங்க? ஒருத்தரும் கண்டஸ்ட்லாம் நல்லா தான் இருக்காங்க. ஆனா யாரு வின் பண்ணுவாங்க தான் தெரியல. ஸோ இப்போ வந்து திவாகரை எல்லாருமே வந்து கார்னர் பண்ற மாதிரி இருக்கு. அவர் என்ன சொன்னாலுமே எல்லாருமே அவர் மேல போய் பாஞ்சிக்கிட்டு சண்டை போடுற மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. இருந்தாலும் சொல்ல முடியல அவங்களுக்குள்ள அந்த டீமுக்குள்ள எப்படி அவரை மூவ் பண்றாங்கன்ட்டு. யாரோட கேம் பிளே நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது? ரம்யா ஜூ அவங்க பிளே ரம்யா ஜூ பிளே நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து மற்ற பிக் பாஸ் கூட நீங்க கம்பேர் பண்றப்போ இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 days கிட்ட ஆயிடுச்சு. எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி போகுதுன்னா ஃபர்ஸ்டோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லா கேம்ஸ்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. அதோட கம்பேர் பண்ணும்போது இது வேற மாதிரி பண்ணிருக்காங்க புதுசா. இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டஸ்டன்ஸ்ல யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த சீசன் 9? எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. லாஸ்ட் 8 சீசன் ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் திஸ் சீசன் இஸ் வெரி டல். சொல்லணும்னா கேண்டிடேட்ஸ் அந்த எடுத்திருக்க யாருமே எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ எதுவுமே பெருசாக ஒப்பீனியன் இல்லை இப்போ ஆஸ் ஆஃப் நோ. ஸோ ஒன்லி பார்க்கறது வந்து சும்மா எப்படி இருக்குது கம்பேரிசன் தான் பண்ணுற மாதிரி இருக்கே தவிர நத்திங் மச் இன்ட்ரெஸ்டட் ஆஸ்பெக்ட்ஸ் எதுவுமே இல்லை அதில். இன்னொரு சைடு பார்த்தோன்னா திவாகர் எல்லாருமே ரொம்ப கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் பார்க்குறாங்க. திவாகர் என்ன ஒரு பேசினா மட்டும் எல்லாருமே வந்துடுற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலி அவர் வரும்போது எனக்கு பெருசாக அவர் மேலே அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியல. பட் இப்போ எல்லாரும் கார்னர் பண்ணுறதை பார்த்தா மேபி அவர் ஒரு மேபி அவர் சொன்ன மாதிரி ஒரு 60 days கூட இருப்பாருன்னு தோணுது. அவரை கார்னர் பண்ணி தான் அவர் தான் ஆக்சுவலி வந்து ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆவாருன்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ வெளியில் அவரோட ஃபீட்பேக் ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ வந்து அவர் தான் நிறைய ப்ரொமோஸ்ல இருக்கார். ஸோ ப்ராபப்லி ஹி வில் ஸ்டே ஃபார் அ லாங் டைம். ஸோ யாரோட கேம் பிளே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணுறாங்க? ஓகே, கேம் பிளே பார்த்தீங்கன்னா ஆதிரை கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஃபிஷர்மேன் அந்த பொண்ணு நல்லா பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இவங்க எனக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணுற மாதிரி தோணுது. பட் இந்த பார்வதி சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கலையரசனும் சுத்தமா பிடிக்கல எனக்கு. ஓகே, ஸோ அந்த காம்பினேஷன் 3 காம்பினேஷன் எனக்கு பிடிக்கல. கெமி எப்படி பண்றாங்க? ஏன்னா கெமிக்கும் திவாகருக்குமே லைட்டா ஒரு இடத்துல வச்சு கிராஷ் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது? கெமி எல்லாம் எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆகல. ஆக்சுவலி சொல்லணும்னா ஷீ இஸ் டூயிங் பிசிக்கல் டாஸ்க் குட். பட் ஸ்டில் எனக்கு கனெக்ட் ஆகல. ஓவரால் போரிங்கா தான் இருக்கு. சும்மா பார்த்துட்டோமே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அப்டேட்ஸ் பார்த்தாலே போறோன்ற மாதிரி இருக்கு. நாட் இன்ட்ரெஸ்டட் டு வாட்ச் என்டையர் 1.5 hours. ஸோ தட்ஸ் இட். ஓகே, அண்ட் ஏன் இவங்க வந்தாங்க, வராமலே இருக்கலாமே அப்படின்னு யாரும் சொல்வீங்க? கலையரசன் தான் சொல்லுவேன். அவர் எதுக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியல. பட் பாப்போம் போக போக என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு கண்டஸ்டன்ட் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஆனா இது வரைக்குமே அவங்க எதுவுமே ஒரு பிளேவே பண்ணல அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க? கம்ருதீன். அவர் வந்து நான் வந்து அந்த சீரியல்லாம் இருக்கும்போது ரொம்ப நல்லா பண்ணுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஹீ இஸ் டூயிங் அன்வான்டட் திங்ஸ். லிட்டரலா போயிட்டு சும்மா இது பண்ணிட்டு இருக்காரே தவிர அதை தாண்டி அவர்கிட்ட வேற எந்த கேம் பிளேயும் பார்க்கல. சபரி இஸ் ஆக்சுவலி டூயிங் குட். ஓகே, அண்ட் வந்து அரோரா கிட்ட வந்து டைரக்டர் பிரவீன் சார் சொல்லுவாங்க, நீ நான் லவ் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணலாம், நல்லா போகும். அது பார்க்கும்போது
எல்லாருக்குமே ஒரு மாதிரி என்னது அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி யோசிக்கிறாங்க. எல்லாமே ரொம்ப ப்ரிப்பேர்ட் ஆகி வந்திருக்காங்க. எல்லாரும் கேமரா கான்ஷியஸ் கண்டென்ட் பண்ணலாம்ன்றாங்க. சோ அதெல்லாம் ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலா இருக்கு. சோ விக்ரம் ஆக்சுவலி லைக் அவரும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. he is doing good job. சோ யார் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துருவாங்க, யார் வின் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுது? சபரி வரலாம், விக்ரம் வரலாம், அதுக்கப்புறம் அந்த ஃபிஷர்மேன் அந்த அவங்க வரலாம், ஆதிரை வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க இந்த 9th சீசன்? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விஜய் சேதுபதிக்காக கொஞ்சம் என்ன பேச போறாரு ஆர்வமாக இருக்கும். ஸோ இப்போ அது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட்னா யாரை சொல்வீங்க? கனி சரி, யார் வந்து வின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சுத்தமாக ஜட்ஜ் பண்ண முடியல. எல்லாரும் வந்துட்டு வேலன் அப்படின்றாங்க. ஆனால் அது கன்ஃபார்மாக எங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யாரோட கேம் பிளே செம்மையா இருக்கும் போதுன்னு நினைக்கிறீங்க? பார்வதி. இந்த சீசன்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு பர்சன் யாரும் சொல்வீங்க? ரொம்ப இவங்கப்பா இரிட்டேட் பண்றாங்க அப்படின்னா? பார்வதி என்ன பண்ணாங்க? ஒரு மாதிரி அவங்க பெர்ஸ்பெக்டிவே எல்லாருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, வேற யாரோட கேம் பிளே செம்மையா இருக்க போது இவங்க டைட்டில் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன்? எனக்கு அவங்க பேர் தெரியல, பட் அந்த வேலன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, வேலன் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு பிக் பாஸ் ஷோலயே எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி இழுக்கிறாங்கல்ல, ஆமா, அவங்க சபரி. ஓகே, சபரி நல்லா இது பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்ல எப்படி பாக்குறீங்க? தெரியலங்க, எல்லாருமே சோஷியல் மீடியாஸ்ல இருந்து தானே கொண்டு வந்திருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஓகே தான், இனிமே போதானே தெரியும். ஓகே, ஸோ யாரோட கேம் பிளே வந்து கொஞ்சம் டஃபா இருக்குமோ, இவங்க கிட்ட கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்குமோன்னு நினைக்கிறீங்க? பார்த்த வரைக்கும் சபரியும் அதுக்கப்புறம் ஆதிரை. ஸோ இப்போ வந்து திவாகரை கொஞ்சம் எல்லாருமே டார்கெட் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க பண்றதும் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. பட் பாவம் ஒருத்தரானா டார்கெட் பண்றது ரொம்ப தப்பு தானே. ஓகே ஓகே. இப்போ வரைக்கும் நீங்க பார்த்த சீசன்லயே உங்களுக்கு பிடிச்ச ஒரு சீசன் எது? அண்ட் இந்த சீசனுமே இப்போ 9th சீசன் அந்த மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சீசன் 3 எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. என்னோட ஃபேவரட்டும் சீசன் 3 தான். ஸோ அந்த மாதிரி இருக்காதுன்னு தோணுது. கண்டஸ்டன்ஸை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்தவங்களோட இதுக்கும் இப்போ வந்தவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தோணுது. ஓகே, தெரியல, பார்க்க தானே தெரியும். ஓகே, யாரோட கேம் பிளே வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு, ஐயோ இவங்க ஏன் தான் இப்படி பண்றாங்களோ அப்படின்னு தோன்ற மாதிரி? அப்படின்னா கொஞ்சம் திவாகர் அண்ணனோடது தோணுது, கொஞ்சம் பாருவோடது தோணுது. ஸோ வந்து பார்வதி அண்ட் சுபிக்ஷா இவங்களோட காம்போ எப்படி இருக்கு? ஏன்னா அவங்களுக்குமே நிறைய கிளாஷஸ்லாம் வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. அவங்க கரெக்டா பேசுற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா பாரு தான் கொஞ்சம் அவங்க திவாகருக்கு சொம்ப தூக்குற மாதிரி இருக்கு, வேற எதுவும் இல்ல. மற்றபடி அவங்க மேல கரெக்ட் தான். தெரியல, பார்க்க தான் அவங்களோட இதுவும் இல்லை. யார் ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆதிரை, சபரி. ஏன்னா அவங்க அனலைஸ் பண்றாங்க, எல்லாத்தையும் கரெக்டா அனலைஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்டஸ்டன்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருக்கு இப்போ இந்த சீசன் 9 ஓவராலா உங்களுக்கு பாக்குறப்ப? இன்னும் எதுவுமே புரியல, போக போக தான் இன்னும் புரியுற மாதிரி இருக்கு. யாரோட கேம் பிளே வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? கெமி என்ன பண்றாங்க? அவங்க வாண்டடா சண்டை வளர்க்குற மாதிரி இருக்கு. நேற்று திவாகர் இஷ்யூ அத மாதிரி நிறைய விஷயத்துல அவங்க அப்புறமேட்டுக்கு திவாகர் பண்றது இரிட்டேட்டிவா இருக்கு. யார் ஃபினாலே வரைக்கும் போவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது தெரியல. நம்ம ஒரு ஆள் நினைச்சா பாதியிலே எலிமினேட் ஆகி வரதுக்கும் சான்சஸ் இருக்கு, அது எதுவும் தெரியல. ஓகே, ஸோ மற்ற சீசனோட கம்பேர் பண்றப்ப இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சிலருக்கு வந்து சீசன் 3 ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. சோ அதுல உங்களோட கம்பேரிசன் எப்படி இருக்கு? அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டடா இல்ல இந்த சீசன். அண்ட் சில விஷயங்கள்லாம் என்னடா ரொம்ப அநியாயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இப்பதான் உள்ள வந்தாங்க, அதுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. ரம்யா ஜோ அண்ட் சுபிக்ஷா அந்த இஷ்யூலாம் பாக்குறப்ப நிறைய சண்டை வர டேட் 1ல இருந்தே சண்டையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, மற்ற சீசன்லாம் கொஞ்சம் நாள் போனதுக்கு அப்புறம் சண்டை வர, நீங்க டே 1ல இருந்தே சண்டையா தான் வந்துட்டு இருக்கு. இந்த பிக் பாஸ் சீசன் 9 நீங்க வந்து பாத்திருப்பீங்க, கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு இதை பார்க்கும்போது? சீசன்ல ஏதாவது ஒண்ணுதான் அரைகுறையா வரும், கோளாரா வரும்னுவாங்கல்ல. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கோளாறு உள்ள ஆளுங்களை தான் தூக்கி உள்ள போட்டு, அதாவது கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காகவே கண்டென்டான ஆளுங்களெல்லாம் தூக்கி, கான்ட்ரவர்சியான ஆளுங்களெல்லாம் தூக்கி போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, சோ இதுல வந்து திவாகரை வந்து எல்லாருமே கார்னர் பண்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு இதனாலுமே எல்லாருமே திவாகர் மேல அப்படியே வந்து பாயிறாங்க. சோ எல்லாருமே அதான் சொல்லிட்டு வராங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது ஏன்னா அவருக்கு வந்து வெளியே நெகட்டிவிட்டி இருக்கு. ஸோ அவரை அடிச்சா நம்மளுக்கு வந்து ஓட்டு வரும், நம்மளுக்கு வந்து இதுவாகும்னு சொல்லி
பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க, மத்தவங்களும் அவரை போட்டு அடிக்கிறாங்க. விஜய் பார்வதி சப்போர்ட் பண்றதும் பாத்தீங்கன்னா இவருக்கு வெளியே வந்து ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. இப்ப எல்லாரும் இவரை போட்டு அடிக்கும் போது இவங்க போய் சப்போர்ட் பண்ணா இவங்களும் அந்த கேமரால கவர் ஆகணும், கேமரா எப்படி சொல்றது நம்மள வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்காகவே பண்ற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து சில அவரோட நெகட்டிவிட்டியை அடிக்கிறதுக்காகவும் சில பேரும் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் சில பேர் இது பண்றாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல வெளியே வந்து ஒரு ஒப்பீனியன் இருந்தது. அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியெல்லாம் வந்து ரிப்போர்ட் அடிச்சுலாம் தூக்கிட்டாங்க, இனிமே அவரை பத்தி இது பண்ணக்கூடாது, அவ்வளோ நெகட்டிவிட்டி இருந்தது. ஆனா இவங்க எல்லாரும் வந்து பார்த்தா அதுக்கு திவாகரே பரவாயில்லையே, எதுக்கு அந்த மனுஷனை இப்படி போட்டு அடிக்கிறாங்க, பாடி ஷேம் பண்றாங்க, அவரை போட்டு ரொம்ப இதோ ட்ரோல் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பீப்புள்ஸ்க்கு என்னன்னா திவாகரே ஓகே, மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது திவாகரே ஓகேன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அண்ட் வந்து இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் அண்ட் இன்னொருத்தவங்க சுபிக்ஷா அவங்களுக்குமே வந்து சண்டை வந்துட்டு இருக்கு. ஸோ அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்சுவலா இப்போ நம்ம சுபிக்ஷாவும் ரம்யா ஜோ அவங்க வந்து அந்த ஓப்பனிங் கிராண்ட் லான்ச் அப்போ பார்க்கும்போது இவங்க வந்து மீனவ சமுதாயத்துல இருந்து வந்தவங்க, அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடுற இதுல இருந்து வந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா ரொம்ப சென்டிமெண்டலா இருந்தது அவங்களோட இது பார்க்கும்போது. ஆனா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த அந்த கிராண்ட் லான்ச்சுக்கும் அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சுபிக்ஷாப்பாவும் ரம்யா ஜோவும் ஒரு இதுல வந்து பிளான் போடுவாங்க. நம்ம வந்து டார்கெட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா விஜய் பார்வதியும் திவாகரையும் டார்கெட் பண்ணோம், நம்ம அவங்களதான் இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இஷ்யூஸ் வந்து நம்ம சுபிக்ஷாக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்றதா இது வச்சு. ஏன்னா சுபிக்ஷா ஃபர்ஸ்ட் நாளே என்ன சொல்லிருப்பாங்க, நான் டார்கெட் வச்சுதான் நான் இது பண்றேன்ற மாதிரி. அடுத்த நாள் என்ன சொல்லுவாங்க, நான் உங்க மேல கேர் வச்சிருக்கேன்றாங்க. அந்த ஒரு இது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி அவங்க கேட்கறது சில விஷயம் நல்ல விஷயமா இருந்தாலும் சில விஷயம் கண்டென்ட்டுக்காகவே இன்னும் அதை சின்ன இருக்க எப்படி சொல்றது சின்னதா இருக்க ஒரு விஷயத்த பெருசா ஊதி பெருசாக்குற மாதிரி இருக்கு. ஸோ சில இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம அடிப்போம், இவங்களுக்கு இது பண்ணுவோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே நெகட்டிவிட்டியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல. ரஜினி சார் சொல்ற மாதிரி கன்ஃபியூஸா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, யாரோட கேம் பிளே எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு? பிரவீன் ராஜ் அவர் வந்து ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் கம்ருதீன் பார்க்கும்போதும் இரிட்டேட்டிங்கா இருக்கு, விஜய் பார்வதி அவங்கள பார்க்கும்போதும் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. ஓகே, யார் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கா? இந்த கண்டஸ்டன்ட் இவ்வளவு பாவமா இருக்காங்க? எனக்கு ஆக்சுவலா திவாகர் அவர் பார்த்தாதான் அது அவருக்கு வர ட்விட்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவமா அவர் பேசுறதுக்கோ இது பண்றதுக்கும் அப்புறம் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல வந்து அவரு வந்து டான்ஸ் ஆடினது எல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் நல்லவரா இவரு கெட்டவரா, இவரையா போட்டு இப்படி அடிச்சாங்க, அவர் பண்றது அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நம்மளுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியா அப்படியே வந்து பிடிக்காதவங்க கூட பிடிக்க வைக்கிற மாதிரி பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா அவரு வந்து அவர் ஒரு கண்டென்ட்டுக்காக தான் பண்றாருன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஆனா மனசு வந்து திடீர்னு மாறிது. அவரை பார்த்து எல்லாரும் அடிக்க போறாது, அவர் வந்து ட்ரோல் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சாஃப்ட் கார்னர் நம்மளையே அறியாம அவங்க நெகட்டிவிட்டி தெரிஞ்சும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்ன்ற ஃபீல் ஆனாலும் அவர் பார்த்தா ஓகேவா இருக்காரு. மத்தவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவரே பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் கொண்டு வந்துட்டாங்க. ஃபினாலே வரைக்கும் யாரு இருப்பா? இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபினாலே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்கலாம், யாரு நம்ம திவாகர் அவர் இருக்கலாம். இப்ப இருக்க இது வச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் வீக் இருக்க சிச்சுவேஷன் வச்சு பார்த்தா அவரை கண்டிப்பா ஃபைனல்ல கொண்டு போயிடுவாங்களோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அவரு இருப்பாரு. அப்புறம் விஜய் பார்வதி கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டென்ட்டுக்காகவே பிறந்தவங்க மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்கள எப்படியும் ஒரு 80 days சாலிடா வச்சுப்பாங்கன்னு தோணுது. விஜய் பார்வதி அவங்கள வச்சுப்பாங்க. மேபி துஷார் கூட போகலாம் ஃபைனல். ஏன்னா ஒரு காமன் கம்போஸ்டா இருக்காரு, சாஃப்ட் டைப்பா இருக்காரு. பிளஸ் வந்து லுக்கிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ மெட்டீரியல், லவ் கண்டென்ட்டுக்காக கூட அவரை வச்சிருக்கலாம். ஸோ அவரும் ஃபைனல் வரைக்கும் போகலாம். அரோராவும் போகலாம். ஏன்னா அரோராக்கு வந்து வெளியே வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாஃப்டா ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா ரம்யா ஜோவும் சுபி அவங்களும் ஒரு டீம் தான். ஆனா இவங்க வேலை வாங்குறதும் அவங்க வேலை வாங்குறதும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ மேபி அரோராவும் போக சான்ஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி கிராண்ட் ராயல் டூஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு. தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் blend of 5 பூஜா ஆயில்ஸ் from the house of Sunland.